ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெயமொழி ஃபைண்டில் பேசுகிறேன். தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது? 2026 ஜூன் 2ங்க. ஸோ திருக்கணித முறைப்படி உங்களுக்கு இந்த பலன்கள் எடுக்கிறோம். இந்த குரு பகவான் இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தால் இப்போ 8ல் மறைந்து உச்சம் பெறுகிறார். பயப்பட வேண்டாம். எல்லாமே என்ன சொல்லுவாங்க, சார் மறைஞ்ச கிரகம் எப்படி பண்ணும், 6, 8, 12 இருந்தால் கர்மா வேலை செய்யும்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு 8ஆம் இடத்துல குரு கிரகங்கள்லாம் போயிட்டு உட்காந்தா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். 8ல் இருக்குள்ள உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். 8ஆம் இடம் எந்த அளவுக்கு அவமானம், கஷ்டம், காயம் இருக்கோ, ஒரு நெகட்டிவ் இருந்தால் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடமும் 5ஆம் இடமும் நல்லா இருந்தால் தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும், புகழ் பெற முடியும், ஒரு விஷயத்தை தேட முடியும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சோம்பேறிகள் நமக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல உள்ள கிரகம்லாம் பாவ கிரகங்கள் போனால் நம்ம சோம்பேறி ஆகிடுவோம். ஆனால் சுபகிரகம் போகக்குள்ள நீங்கள் தேடுவீங்க, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்வீங்க. ஸோ தட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். இப்போ திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும்? நமக்கு பணம் வெளிநாட்டில் வரும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டரி சீட் வாங்குவோம். இப்போ கேரளாவில் போய்ட்டு ஒரு இளைஞருக்கு 4 கோடி வந்துச்சு, 2 கோடி வந்துச்சுன்னு இல்லையா? அதெல்லாம் இந்த 8ல் குரு போகக்குள்ள தாங்க. 5ஆம் இடத்தோட திசையோ 8ல் உள்ள குருவோ ஏதோ ஒரு சுக்கிரனோ போனாலும் சரி, திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக வேலை செய்யும். அட்லீஸ்ட் ஒரு 5000 நம்ம பேங்க்கில் விழுங்க. அது எப்படி விழும் அப்படின்னா, உங்களுக்கு யாராச்சும் கொடுக்க வேண்டியவங்க, திடீர்னு போகிறவங்க திடீர் அதிர்ஷ்டத்து மூலியமாக கொடுப்பாங்க. கடனுக்காச்சும் நீங்கள் வட்டி இல்லாத கடனாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. திடீர் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். வெளிநாட்டில் தான் இந்த திடீர் அதிர்ஷ்டம் அதிகமாக வேலை செய்யுது. ஸோ அங்கே தான் பணம் உங்களுக்கு அதிகமாக பொருளுது. அப்போ நான் எப்படி சார், நான் இந்தியாவில் இருக்கிறேன், நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சம்பளமே எனக்கு 500 தான், நான் எப்படி வெளிநாடு சம்மந்தப்பட்டது பண்ண முடியும்னா, உங்களுடைய நண்பர்கள் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா ஒரு சீட்டு வாங்குறது, ஒரு பணம் அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் 8ல் குரு பகவான் போகல வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுப்பார். வெளிநாட்டுக்கு பறந்து செல்லலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலிமா நல்லது அதிகமாக நடக்கும். 8ல் குரு வந்தாலே உங்களுக்கு பாருங்கள், மறைந்து வாழ்ந்தால் நிச்சயம் ஒரு யோகத்தை கொடுக்கும். நம்ம ஊரை விட்டு வெளியில் போனால் அது யோகம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி சீட் சொல்லிட்டோம். ஸோ அது கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக 8ல் உள்ள ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே உங்களுக்கு ஒரு அவமானம் இருந்துச்சு அப்படின்னா, தனுஷுக்கு நிறைய ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்குது எப்போதுமே. இது என்ன சத்திய சோதனையான ராசி. மூல நட்சத்திரம் உள்ளே இருக்கும், பூராடம், உத்திராடம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலம் ரொம்ப ஒரு வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரியே இருப்பாங்க, ஒரு டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க தனுசு மூலம்லாம். பூராடம் மட்டும் கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பாங்க. உத்திராடமும் அப்படி தான், கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 மிக்சிங்கில் இருக்கும். இப்போ இவங்க 3 பேருக்குமே பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் அதிக நன்மை செய்வார். எப்படி நன்மை செய்வார்னா, 8ல் குரு நிற்கிறத பார்க்க வேண்டாம், அவர் பார்க்குற பார்வையை பாருங்கள். அப்போ தனுசு வீட்டுக்கு 2ஆம் இடமான மகரத்தை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கல, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறமாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 4, 12, 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்குள்ள 2ஆம் இடம் குடும்பம், 2, 12, 4 இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அப்போ 4ஆம் இடத்துல என்னங்க, இந்த இடத்துல அதிர்ஷ்டம், வெளிநாடு, இதெல்லாம் சொல்லிட்டோம். வீடு. அப்போ 8ல் குரு பகவானுக்குள்ள வீடு கட்டுவீங்க. உங்களுடைய அந்த அக்கறை அதிகமாக வரும். எனக்கு வீடு கட்டியே ஆகணும், நான் இந்த இதில் சாதிச்சு ஆகணும். வாடகை வீட்லேயே இருக்கிற சார், நான் ரொம்ப அக்ரிமெண்ட் போட்டு 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம்லாம் வாடகை வீட்டிலே இருக்கிறேன், எனக்கு மாற்றத்தையே வராதா அப்படின்னா, நிச்சயமாக இந்த வீடு கட்டுவீங்க. 4ஆம் இடத்து குரு பகவான் போகக்குள்ள வீடு, புதையல், அதிர்ஷ்டம் இது வரக்கூடும். அதுக்கப்புறம் கல்வியில் பார்த்தீங்கன்னா 8ல் குரு பகவான் வரக்குள்ள நமக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ நமக்கு நீட் எக்ஸாம், இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிப்பு படிக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எனக்கு டாக்டர் சீட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், நான் எனக்கு கிடைக்கவே மாட்டேதுன்னா இந்த தடவை கிடைக்கும். ஸோ குரு 8ல் மறைக்குள்ள இந்த கல்வியை கொடுப்பார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாருங்க. ஆனால் 8ல் மறைவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பணத்தை நீங்கள் தேடக்குள்ள இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிகள்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். அதேமாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 5 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தொழில் தான் நம்ம பண்ணணும். அகலக்கால் வைக்கிறீங்க, இல்லை சார் நான் இன்னொரு 10 லட்ச ரூபா போட்டு பெருசாக ஜெயிச்சலான்னா இந்த இடத்துல குரு பகவான் கொஞ்சம் சோதிப்பார். அதை நீங்கள் பார்த்துக்கணும். வேலை தொழிலில் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் இதெல்லாம் கொடுத்தாலும் இந்த வேலை தொழிலில் உங்களுக்கு அதிக மன உளைச்சலை கொடுப்பார். அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் குடும்பம். இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் ஏற்கனவே மாமியார் சண்டை, மாமனார் சண்டை, மச்சினிச்சி சண்டை போடுறாங்க, பொண்டாட்டி, மனைவி, இந்த மாதிரி சண்டைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த குரு பகவான் சரி செய்வார். ஸோ 8ல் குரு பகவான் வரக்குள்ள உங்கள் ரகசிய விஷயங்களை அதை நீங்கள் ஓப்பனாக பேசுங்க. அது ஓப்பனாக பேசுறது மனைவிக்கும் கணவன்கிட்ட மட்டும் சொல்கிறோம். வெளியாள்கிட்ட போய் சொல்லக்குள்ள உங்களை ஒரு அவமானத்தில் சிக்க வச்சுருவாங்க. அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமா, அரசியல் இதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
8ல் குரு வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பதவியை கொடுப்பார். எப்படி பதவி கொடுப்பார்னா, அவர் பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறனால நல்ல கௌரவத்தை கொடுப்பார். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்க்கறனால திடீர் அதிர்ஷ்டம் 12ஆம் இடம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பணம் போட்டிருக்கீங்க, அந்த பணம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடும். ஸோ சினிமாவில் இருக்கிறவங்களாம் பாருங்கள், பெரிய பணத்தை போடுவாங்க, எனக்கு பணமே வரல, படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா, இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 8-12 தொடர்புக்குள்ளே மறைமுகமாக இருக்கக்கூடிய பணம் வெளியே வரும். அப்போ நம்ம பணம் முடங்கிச்சுன்னா அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ தட் இந்த தடவை இந்த சினிமாவில் இருக்கிறவங்க ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர்ஸ் நல்லா சூப்பராக வந்து இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். நெகட்டிவ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 8ல் குரு பகவான் வரக்குள்ள உங்கள் ட்ராவலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் தென் பைக்கு, காரு இது மட்டும் இரவு நேர பயணத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் கண்டிப்பாக அக்கறை வருங்க. ஸ்மோக்கிங் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஆல்கஹால் வி ஷுட் அவாய்ட் தட். அதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே உறவுக்குள் நிறைய சலசலப்பு வரும். ஒரு வந்து வீட்டுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அதில் மாட்டிப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உதாரணத்துக்கு ஒரு காதல் விஷயங்கள் நேர்மையாக பண்ணிங்கன்னா அது காதல். அது வந்து நமக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணக்குள்ள அது கள்ளக்காதல், மாட்டிப்பீங்க. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ தட் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும். முக்கியமாக நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் 8ல் குரு, இந்த இடத்துல பூச நட்சத்திரம் இருக்குது, மகான்கள் தரிசனம் பண்ணுங்கள். ஆயிலை நட்சத்திரம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாபா ஷிரடி பாபா வழிபாடு பண்ணுங்கள். தனுசு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் செய்த ராசிங்க, இவங்களுக்கு கோவில் குளம் தான் எப்போவுமே சுற்றுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் முக்கியமாக குரு வழிபாடு வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக இந்த 9ஆம் இடம்னால உங்களுடைய அப்பா, தந்தை தான் 9ஆம் இடம், தந்தை காலச்சக்கரத்தில் 9ஆம் இடம் வந்து இந்த தனுசு வரதுனால அப்பா சைடில் உள்ள ஃபேமிலிக்கு உதவி பண்ணுங்க. இப்போ வந்து தாத்தா இல்லை சார், எனக்கு தாத்தாவோட பேர், தாத்தா ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இறந்து போனார்னா அவரு பேரை சொல்லி ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்கு 8ல் குரு பகவான் மறைகிறாரா, அப்போ 12ஆம் இடத்தை பார்க்குறாரா, உங்கள் பழைய செருப்பு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டு போய் கோயில் வாசலில் போட்டுருங்க. புது செருப்பு வாங்கி போடுங்க, அது நல்ல பரிகாரத்தை கொடுக்கும். ஸோ ஏன்னா 8ல் உள்ள கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய கருமாவை தொலைச்சிட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்குறதுக்கு நல்வழியை கொடுக்கும். குரு போன்ற கிரகங்கள்லாம் கொடுக்கும். அதே மாதிரி தனுஷுக்கு வந்து சனி பகவான் இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல அர்த்தாசிரம சனி போனால வாய் அடக்கம், அதாவது நாவடக்கம் நிச்சயமாக தேவைப்படக்கூடும். தேவையில்லாமல் ஆஃபீஸ்லேயோ வெளியிலையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்களையோ உங்களோட பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நன்மையை வந்து கொடுக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். முக்கியமாக குரு வழிபாடு பண்ணுங்கள், பித்ருக்கள் வழிபாடு பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள். நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.